Hello everyone, welcome back to my channel. This video is all about my morning routine mini vlog. I woke up around 4 o'clock, then I started planning my day, and this is my to-do list. லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ ஸ்டார்ட் மை டே வித் மெடிடேஷன். ஒரு பாசிட்டிவ் வைபோடு ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு ஐ ஸ்டார்டட் மெடிடேட். தென் லேட்டர் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னுடைய ஆன்லைன் கிளாஸ்லேயுமே சரி ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் தான் வந்து நடத்திட்டு இருக்காங்க. ஸோ வை நாட் அதையே ரிவைஸ் பண்ணலான்ட்டு ஐ ஸ்டார்டட் ரிவைசிங் தட். உங்களுக்கு என்னுடைய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அண்ட் மறக்காமல் பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிங்கன்னா அப்கமிங் வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் என்னுடைய வீடியோவை பார்க்கலாம். அண்ட் அப்கமிங் டேஸ்லேயும் நான் மோர் ஸ்டடி ரிலேட்டட் ப்ளாக் வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய என்சிஆர்டி பார்க்கவே புதுசாக தான் இருக்கும். ஏன்னா நான் இப்போ ரீசெண்ட் மீன்ஸ் ஒரு 2 months பிஃபோர் தான் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து என்சிஆர்டி வந்து அப்படியே ஒரு செட்டாக வாங்கிட்டேன். கம்ப்ளீட் செட் 11th and 12th அப்படின்ட்டு மீஷோவில் தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ப்ரைஸ் வந்து அஃபோர்டபுளாக இருந்தது. பட் அந்த ப்ரைஸுக்கு ஏற்ற குவாலிட்டி தான் புக்குமே அந்தளவுக்கு ரொம்ப ஒர்த் கிடையாது. மீன்ஸ் பேப்பர் வந்து ரொம்ப லைட்டாக இருக்குது. ஈவன் வந்து பார்த்திங்கன்னா படிக்கிறதுக்கு ஓகேவாக இருக்குது. இது வந்து நியூ எடிஷன். ஆல்ரெடி நான் வந்து என்னுடைய பயாலஜி புக் மட்டும் ஓல்டு எடிஷனும் வச்சுருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா பயந்துருவீங்க. ஸோ அந்தளவுக்கு இருக்கும் அந்த புக்கு. பாதி பேப்பரில் அப்படியே கடிச்சு இருக்கும். பிகாஸ் எலி கடிச்சிருச்சு, எங்கள் வீட்டு குட்டி பையன் கடிச்சிருக்கான். ஸோ அதனால் வந்து அது அந்தளவுக்கு யூஸ் இல்லைன்றதுனால நான் நியூ புக்கே நான் வந்து வாங்கிட்டேன். ஆஃப்டர் வந்து ரிவைஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் வாக் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அப்படியே ஒரு மார்னிங் வாக் போயிட்டு இருந்தேன். வாக் முடிச்சுட்டு தென் அகெயின் பேக் டு ஸ்டடி. எப்பயுமே சரி பிரேக் எடுக்கிறீங்கன்னா அந்த பிரேக்கை எப்படி யூட்டிலைஸ் பண்ணலான்னு நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். நான் எப்பயுமே பிரேக் எடுத்தேன்னா ஒரு வாக் போவேன், இல்லை சும்மா மெடிடேட் பண்ணுவேன். ஏன்னா நான் ஃபர்ஸ்ட்லாம் பிரேக் முடிஞ்சிச்சுனாலே ஃபோன் தான் என் கை போகுமே. ஃபோன் பார்த்துட்டு ஏதாச்சும் ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருப்பேன். பட் அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லாங் பிரேக்காக ஆகிடும். அதே மாதிரி ப்ரொடக்டிவிட்டியே இல்லாத மாதிரி ஆகிடும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஒன்ஸ் ட்ரை பண்ணிட்டீங்கன்னா அதுவே உங்களுக்கு ஒரு ஹேபிட்டாக மாறிடும். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ் கார்டு மாதிரி மேக் பண்ணி படிக்கலான்னு இருக்கேன். ஃப்ளாஷ் கார்டுனால் உங்களுக்கே தெரியும், ஒரு கொஷின் எழுதிட்டு தென் பேக் சைடு வந்து ஆன்சரை ரைட் பண்ணுறது தான். நான் ஃபர்ஸ்ட் டைம் இதில் இப்போ தான் ட்ரை பண்ணுறேன். நான் ப்ரீத்திங் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கேசஸ் தான் வந்து இப்போ வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ ஒன்ஸ் கம்ப்ளீட் ஆனது நான் அதை பற்றி ஒரு தனியாக வீடியோ போடுறேன். இதெல்லாம் தான் நான் மேக் பண்ணது. ஸோ லேட்டர் வந்து பார்த்திங்கன்னா டைம் வந்து அரௌண்ட் 7 ஆக போச்சு. இவருக்கான வாக்கிங் டைம். ஸோ இவரை வாக் கூட்டிகிட்டு போயிட்டேன். அண்ட் பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் ஒரே மழை. காலையில் அப்படியே அந்த வெயில் வரவும் பார்க்கவே நல்லா இருந்துச்சு கிளைமேட். ஆஃப்டர் வாக்கிங்லாம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுதான் என்னுடைய டே டு டே ரொட்டீனாகவே இருக்கும். மோஸ்ட்டாகவே வந்து ஃபிஷ்ஷுக்கெல்லாம் ஃபுட் போட்டுட்டு தென் வந்து பார்த்திங்கன்னா பேர்ட்ஸுக்கு வந்து வாட்டர் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஃபுட் இல்லைனா ஃபுட்டும் நான் வந்து ரீஃபில் பண்ணிவிடுவேன். தென் என்னோடய டே டு டே மார்னிங் ரொட்டீன்லாம் முடிஞ்சக்கப்புறம் அடுத்து நான் வர பிளேஸே வந்து கிச்சன் தான். கிச்சனுக்கு வந்து எங்கள் அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் என்னுடைய நெக்ஸ்ட்டு ஒரு மோஸ்ட்டு பிக்கஸ்ட்டு திங்காக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கும் ஏஜ் ஆகிட்டு இருக்குது. ஸோ வந்து எல்லா ஒர்க்கும் தனியாக மேனேஜ் பண்ண முடியாது. என்னால் முடிஞ்சது இந்த சாப்பிங் தான். ஸோ நான் சாப் பண்ணி வெஜிடபிள்ஸ்லாம் கொடுத்துட்டேன்னா அவங்க வந்து குக்கிங் ஒர்க்லாம் பார்த்துப்பாங்க. மித்த ஒர்க்லாம் அவங்களே முடிச்சிடுவாங்க. ஸோ நான் சாப் பண்ணிவிட்டு தென் நெக்ஸ்ட்டு வந்து என்னுடைய ஒர்க்கை பார்க்க ஸ்டார்ட் பண்ணிவிடுவேன். அண்ட் ரீசெண்ட் டேஸாக நான் ஒரு பார்ட் டைம் ஜாப்பை பார்த்துட்டு இருக்கேன். அதுக்காக தான் இப்போது ரெடி ஆகிட்டு இருக்கேன். அண்ட் குளித்து முடிச்சுட்டு நான் வந்து பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு லேட்டாக நான் ஒர்க்குக்கு கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அண்ட் ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா இந்த டைம் அந்த டைம் தான் கிடையாது. எந்த டைம் வேணால் போகலாம். ஒர்க்கை முடிச்சுட்டா நம்ம வந்துடலாம். ஸோ நம்ம முடிக்கிறத பொறுத்து தான் இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் அன்றைக்கான சேல் ஃபிஷ் மார்க்கெட்டில் நான் வந்து அக்கௌண்ட்ஸ் பார்க்குறேன். ஸோ அன்றைக்கான சேல் எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு தான் ஒர்க் இருக்கும். இட்ஸ் டிபெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ்டு டைமிங் இல்லை. அதுதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஈவன் தோ இட்ஸ் மேனேஜபிள். அண்ட் நான் ஒர்க் முடிச்சுட்டு அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். அவ்வளோதான் கைஸ். டாடா பை பாய். see you in the next video.